இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காளான் பிரியாணி. வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இருந்தால் நீங்கள் அதுலேயும் செஞ்சு பார்க்கலாம், இன்னும் சூப்பராக தான் இருக்கும். வாங்க இப்போ என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எனக்கு தேவையான அளவு சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு குக்கரில் தான் நான் தாளிக்க போகிறேன். ஸோ குக்கர் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுக்கு தேவையான மசாலா, பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம இது கூட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் இதோட வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா அந்த மசாலா வதங்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக தயிர் எடுத்து இதோட சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் மசாலாவோட நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இப்போது இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசியணும்னு தேவையில்லை, அது அதிலே வதங்கிடும். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நான் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் காளானை நல்லா கழுவிட்டு அதை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி இதை நான் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காளானில் நல்லா மசாலா ஃபுல்லாக கலரி விடுங்க, எல்லாத்துலேயும் நல்லா படணும். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. இதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வந்த உடனே எந்த கிளாஸில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த கிளாஸில் தான் எடுத்தேன், அதனால் நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம். இது நல்லா கொதித்து வரணும். இந்த சமயத்தில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்ட போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நம்ம கழுவி எடுத்து வச்ச சீரக சம்பா ரைஸை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசியை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் சிம்லேயே இருக்கட்டும்.
பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி வரும். இந்த சமயத்தில் கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நம்ம தம் போடலாம். இப்போ குக்கர் வச்சுட்டு விசில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.